வாழ்க்கையும் உங்களுடைய குடும்பமும் இந்த பிறப்பும் மிக சரியான ஒரு சூழலுக்கு போகும் அப்படிங்கறத பார்த்துக்கங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்துல பெரிய பருவ மாற்றம் அடைஞ்சிருக்கிற காலகட்டத்துல பெரிய சூழல்ல இனி வரும் காலகட்டத்துல ரிப்பீட்டடா இந்த தவறுக்கு என்ன காரணம், இந்த பிரபஞ்சத்துல ஏன் குற்றம் அடிக்கடி நடந்துகிட்டே இருக்கு, ஏன் மனிதர்களை மாற்ற முடியலன்னா அவங்களுடைய ஆசைகள் நிறைவேறாத போது இறந்து போயிடுறாங்க, மீண்டும் பிறப்படுத்துறாங்க. ஆனா இனி வரும் காலகட்டத்துல ஒரு மனிதனுக்கு ஒரு பிறப்பு தான். நம்ம இறந்தவன் திருப்பி பிறக்கிறதுக்கான இந்த ஒரு காலம் ஒரு காலம் ஒரு 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 வரையறை இருக்கு. ஒரு காலம் உருவாயிருக்கு. இப்போ ஒரு காலம் உருவாயிருக்கு. இந்த காலத்துல என்னன்னா செத்து போனவன் திருப்பி பிறக்க மாட்டான். அவ்வளவுதான் ஒன்ஸ். அவன் எவ்வளவு ஆசையில இருந்தாலும் சரி, எவ்வளவு இதுல இருந்தாலும் சரி, செத்தவன் தான். திருப்பி அவனுக்கு பிறப்பு கிடையாது. இந்த இந்த இப்படி ஒரு ஒரு சூழல் உருவாயிருக்கு. அப்ப இந்த பிறப்பை தெளிவுபடுத்திக்கிட்டு மேன்மைப்படுத்திக்கிட்டு ஒரு நல்ல சூழலை உருவாக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு மாணவர்கிட்டையும் ஒரு சூழல்லையும் இருக்கு. அப்ப இந்த பிரபஞ்சத்தோட ரகசியத்தை ஒரு குருவா இருக்கிறவர் எப்படி சொல்லித்தராருன்னா, நீ நிஜமா இருந்தனா இந்த பிரபஞ்சம் உனக்கு எனி டைம் ஹெல்ப் பண்ணும். பெரிய பெரிய அதிசயம்லாம் உனக்கு பண்ணும். உனக்கு ஒரு ஒரு பக்கத்துல இருந்து பாடம் திட்டம் மாதிரி நடத்தும். ரொம்ப க்ளோஸா ஒரு வேலை செய்யறத உன்னால பார்க்க முடியும். அந்த நிஜம் நீ இருந்தாதான் அது உன்னை ஒரு சூட்சமவாசி உன்னை ஒரு மாணவனா அவன் தேர்ந்தெடுப்பான். அப்படிங்கிறதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சூழல். ஒரு 90 விழுக்காடு